மளிகை கடைக்காரங்களுக்கு எல்லாமே லாபம் அப்படின்னு சொல்லி பார்த்தா எதுல அதிகமா லாபம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருந்தா ஓகே, தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க கடைக்கான லாபத்தை அதிகமா வரக்கூடிய பொருட்கள் வந்து நான் ஒரு சில இதெல்லாம் சொல்றேன். இதெல்லாம் உங்க கடையில நல்லாவே மூவிங் இருக்கு அப்படின்னா, நீங்க சொன்ன எல்லாமே எங்க கடையில நல்லா மூவிங் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், உங்க கடையில வந்து நல்ல லாபமா தான் போயிட்டு இருக்கு, நல்லாவே உங்க கடை ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதையே வந்து நீங்க அதுக்கான இதை வந்து சரக்கு அதிகமாக ஏற்றி நீங்க கடையை வந்து ஃபோக்கஸ் பண்ணி நீங்க வந்து லாபத்தை அதிகப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்ட் என்ன அப்படி சொல்றேன் பாத்தீங்கன்னா, உங்க கடையில தண்ணி கேன் எல்லாம் வந்து சப்ளை பண்ணுச்சு, தண்ணி கேன் வந்து சேல் பண்றீங்க அப்படின்னா, அதாவது நான் என்ன சொல்றேன்னா, 1/2 லிட்டர் 1 லிட்டர் 2 லிட்டர் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய 20 லிட்டர் கேன், இதெல்லாம் உங்க கடையில வந்து நல்லா அதிகமா மூவிங் இருக்குன்னா நல்லாவே லாபம் இருக்கு. சரிங்களா? இதனால நல்ல ஒரு மார்ஜின் இருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, வாட்டர் கப்பு, அதாவது வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப்பு, அதுக்கப்புறம் வந்து டீ கப்பு, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் உங்க கடையில வந்து நல்லா சேல்ஸ் ஆகுது. பக்கத்துல எல்லாம் கம்பெனி நிறைய இருக்கு, அந்த கம்பெனிக்காரங்க எல்லாம் இதெல்லாம் வாங்கிட்டு போறாங்க, டீ கப்பு இதுக்கெல்லாம் வாங்கிட்டு போறாங்க அப்படின்னா, அப்போ உங்களோட மார்ஜின் வந்து நல்லாவே வருதுன்னு அர்த்தம். சரிங்களா? இதுல எல்லாம் நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கு. சரிங்களா? மூணாவது ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பிஸ்கெட் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே மூவிங் இருக்கு. அதாவது கிட்ஸுங்க இருக்க ஏரியா இல்ல ஸ்கூல் கிட்ட வச்சிருக்கீங்க அப்படின்னா நல்லாவே மார்ஜின் இருக்கு பிஸ்கெட்ஸ்ல எல்லாம். ஏன்னா நீங்க நினைக்கலாம், பிஸ்கெட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ₹1 ₹2 தானே கிடைக்கும், அதெல்லாம் பிராண்டட் தானே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 1 2 போனாதான் அது வந்து கம்மி. சரிங்களா? உங்களுக்கு ஃபாஸ்டா நிறையவே ஒரு நாளைக்கு ஒரு பேக்கெட்டே போகுது, அதாவது ஒரு பேக்கெட் 12 பீஸ்னா 12 பீஸே போகுது அப்படின்னா நல்லாவே ஒரு நல்ல மார்ஜின், நல்ல ஒரு மூவிங் தான். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க வந்து பீடி சிகரெட்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பீடி சிகரெட்டு இந்த மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா சேல்ஸ் ஆகுதுன்னா உண்மையிலே சொல்றேன் நல்லாவே ஒரு ப்ராஃபிட்டுங்க. ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, இப்ப நான் இருக்கிற எங்க ஏரியா சைட்லாம் பெங்களூர் இந்த பெட்டி கடைங்களெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா என்ன சரக்கு இருக்கும் யோசிச்சு பாருங்க. அவங்க கிட்ட எல்லாம் இருக்கிறதே ஒன்லி ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு டீ, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தண்ணி, அதை விட்டா சிகரெட்டு பீடி இதான் வச்சிருப்பாங்க. வேற எந்த ஒரு ஆப்ஷனும் அவங்க கிட்ட அடிஷனல் இன்கம் கிடையாது. சரிங்களா? ஆனா அவங்களுக்கு அந்த பீடி, ஆனா நிறைய பேர் சொல்றது வந்து முக்காவாசி பேர் மளிகை கடைக்காரங்க என்ன சொல்றாங்கன்னா, மளிகை கடைனாலே வந்து பீடி சிகரெட் எல்லாம் வந்து அந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடையாது, இதுல ஒரு பேக்கெட் எனக்கு ₹1 தான் கிடைக்குது அப்படின்னு. அதெல்லாம் வந்து சும்மா பேச்சுங்க. அதாவது வந்து பீடி சிகரெட்ல எல்லாம் நல்லாவே லாபம் இருக்கு. சரிங்களா? 15% வந்து உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். சரிங்களா? நீங்க எந்த சிகரெட் வித்தாலும் சரி, நீங்க நார்மலா பீடி வித்தாலும் சரி, 15% உங்களுக்கு ரிட்டர்ன் இருக்கு. சரிங்களா? அதுவே வந்து சிகரெட் வந்து யார்கிட்ட வாங்கினா நல்லா பெனிஃபிட் அப்படின்றது ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்க வந்து எடுக்கிற ஹோல்சேல் டீலர் அவங்க கிட்ட எல்லாம் வாங்குறத விட உங்க கடைக்கு சிகரெட் ஏஜென்சில இருந்து வந்து போடுறாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட வாங்கினா நல்லாவே மோர் பெனிஃபிட், மோரா நல்லாவே ஒரு நீங்க வந்து ஒரு இன்கம் பார்க்கலாம். அதே மாதிரி உங்க கடையில வந்து ஒரு டீ வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க, கடையில வந்து டீ வச்சிருக்கீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டீ வந்து பாத்தீங்கன்னாலுமே நல்லா உங்க கடையில ஓடுது, கம்பெனி எல்லாம் பக்கத்துல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து டீல வந்து நல்லாவே ப்ராஃபிட் இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி டீ இல்லாம அதே மாதிரி சாக்லேட்ஸ் இதுல எல்லாம் கூடவே நல்லாவே மார்ஜின் இருக்கு. ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லாவே மார்ஜின் இருக்கு. சரிங்களா? இப்ப நான் சொன்னது எல்லாமே உங்க கடையில வந்து ஒரு அப்ராக்சிமேட்டா நல்லாவே மூவிங் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா சொல்றேன், உங்க கடை வந்து லாஸுக்கு ஒன்னும் ஓடல, நல்லா ப்ராஃபிட்டுக்கு தான் ஓடிட்டு இருக்குன்றத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னும் நிறைய ஐட்டம் எல்லாம் இருக்கு, அரிசி பருப்பு இதெல்லாமே இருக்கு. ஆனா இதெல்லாம் வந்து காமனா எல்லா இடத்துக்கும் போகிறது தான். சரிங்களா? இதெல்லாம் வந்து நான் சொல்றது வந்து இது வந்து ஒரு பேசிக்கா எல்லாமே போகிறது, இது ரெகுலராகவே போகும். அரிசி பருப்புன்றது வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு பருப்பு அரிசி இதெல்லாம் வந்து பெரிய பெரிய கடையில எடுத்துக்கலாம், நம்மளுக்கு ஹோல்சேல்ல போய் எடுத்துக்கலாம் அப்படின்றதான் நினைப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து அன்றாட இது உடனே யூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, உடனே வாங்கினே இருப்பாங்க. அதுக்கப்புறம் உப்பெல்லாம் கம்பல்சரி வந்து பாத்தீங்கன்னா காலி ஆச்சுன்னா பக்கத்துல இருக்கிற மளிகைல போய் வாங்கிட்டு வாங்குவாங்க. உப்புல எல்லாம் நல்லாவே மார்ஜின் இருக்கு. நீங்க 10 பேக் இருக்குனீங்கன்னா உங்களுக்கு 1 பேக் 2 பேக் ஃப்ரீயாவே கொடுப்பானுங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணும்போது அப்போ உங்களுக்கு வந்து அந்த உப்புல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது. சரிங்களா? ஸோ டோட்டலாவே உங்களுக்கு வந்து உப்புல நிறையவே ப்ராஃபிட் இருக்கு. தூள் உப்பு ஆகட்டும், கல் உப்பு ஆகட்டும், நீங்க லோக்கல்ல போட்டாலும் சரி, இல்ல நீங்க பெஸ்டா போட்டாலும் சரி, எதுல போட்டாலுமே உங்களுக்கு நல்லாவே ஒரு ப்ராஃபிட் இருக்கு. ஸோ உப்புல எல்லாம் ப்ராஃபிட் இருக்கு. நான் சொன்ன இந்த ஐட்டம் எல்லாமே உங்க கடையில நல்லா மூவிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்க கடை வந்து நல்லாவே ஓடுதுன்னு அர்த்தம். இது எல்லாமே எனக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு மூவிங் இல்லை, அரிசி பருப்பும் சரியா மூவிங் இல்லை அப்படின்னா அப்போ வந்து நீங்க அடுத்த கட்ட நகர்வு வந்து பாத்தீங்கன்னா உங்க கடையை நீங்க வந்து எங்க உங்களோட கடை வந்து போட்டா உங்களுக்கு ஓடும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும், அங்க மாத்திரதான் பெஸ்ட்ன்றதை நான் சொல்ல வரேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.